வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. தமிழ் மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முற்றுமுழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட கட்சி காரியாலயத்தில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் விடயத்தினை தெரிவித்திருந்தனர். காலங்களில் இலங்கையில் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமானது. ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளாக அனுரகுமார திசாநாயக்கா, ரணில், சஜித் பிரேமதாசா போட்டியிடுவதாக பல எதிர்ப்பு கூறல்கள் இடம்பெறுகின்றது. அந்த வகையிலே அவர்களுக்குள்ளே கடினமான போட்டி ஒன்றை நிலவுவதாக ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து அந்த கருத்துருவாக்கத்தில் அவங்கள் தோற்று போவார்கள் அல்ல அதில் காணாமல் போகும் பட்சத்தில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை உள்வாங்கும் நோக்கோடு அந்நிய பிராந்திய சக்திகளின் தூண்டுதலில் எமது அரசியல்வாதிகள் தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள். அந்த கருத்துருவாக்கத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முற்றாக மறுத்து அந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதை வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய நிலப்பாடை நாங்கள் கடந்த மாதமே அறிவித்திருந்த நிலையிலும் இன்று பொது வேட்பாளர் விவகாரத்தை ஊடக தளங்களும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து ஒரு பொது வழிக்கு கொண்டு வந்து அது கூடுதலானதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் தெற்கிலே ரணில் விக்ரமசிங்க, அதேபோல் சஜித் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக்க, மேலும் பொதுஜன பெரமுன இன்னும் ஒரு வேட்பாளர் நிறுத்தக்கூடிய சூழலும் இருக்கின்ற நிலையில் தெற்கில் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் யார் வெல்வார் என்ற ஒரு நிலைமை கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே போல் தெற்கில் இருக்கின்ற ஊடகங்களும் பொது அமைப்புகளும் வடகிழக்கிலே தமிழ் வேட்பாளருடைய நிலைப்பாடு என்ன அல்லது தமிழ் மக்களுடைய வாக்கு யாருக்கு கிடைக்கும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் அது தொடர்பான விவாதங்களும் வலுப்பெற்றிருக்கின்றது. இன்றைய நிலையில் வடகிழக்கை பொறுத்தவரையில் இந்த 2009க்கு பிற்பாடு எமக்கு ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களால் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பல இடங்களிலே ஏமாற்றப்பட்டிருக்கின்றது. 2005 தமிழீழ விடுதலை புலிகள் தேர்தலை புறக்கணிக்க சொன்ன காலத்தில் ரணில் விக்ரமசிங்க தோற்கடிக்கப்பட்டிருந்தார். அந்த நிலையில் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அன்றைக்கு வெல்ல வைத்திருந்தால் தமிழ் மக்களுக்கு ஒரு அழிவும் வந்திருக்காது, தமிழ் மக்கள் ஏதாவது செய்திருப்பார் அல்லது சமஷ்டி தீர்வை கூட வழங்கியிருப்பார் என்று சொல்வதற்கு கடந்த காலங்களெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் என பல தளங்களிலும் அது தொடர்பில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நேரடியாகவே ரணில் விக்ரமசிங்க 2 வருடம் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். அதேபோல் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பிரதான வேட்பாளராகவும் போட்டியிட இருக்கின்றார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஏதோ ஒரு சிங்கள தலைவர்களுடைய பசப்பு வார்த்தைகளை நம்பி பெற்றுக் கொடுத்த தமிழ் தேசிய கட்சிகளில் இருக்கின்ற தலைவர்கள் இன்றைக்கு பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயத்தை முன்மொழிகிறார்கள். உண்மையிலே அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை தான் ஆதரிக்க வேண்டும் என்றால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் புலட், டெலோ அனைத்து இந்த கட்சிகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த ஏனைய கட்சிகள் உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஆதரிச்சிருக்கணும். ஏனென்றால் இவர்கள் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க வல்லவர், நல்லவர், அவர் நல்ல இதெல்லாம் செய்வார், சமஷ்டி தருவார் என்றெல்லாம் கடந்த காலங்களில் தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்டிருக்கணும். அப்போ இன்றைய நிலையில் அவர்கள் ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்துக்கு வாரது என்பதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த பக்கம் இன்றைக்கு தமிழ் மக்கள் தங்களோட கவனத்தை சிதறிப்பிருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த ஜனாதிபதி தேர்தல் விவகாரங்கள் எடுத்த முடிவுகள் இன்றைக்கு சரியென்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இலங்கையின் காங்கேசன்துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இந்த ஸ்ரீ படகு சேவை தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு சொல்ல போகிறேன், இந்த கட்டண விவரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுடைய கட்டணம் $50. இப்போ இன்றைக்கி 300 ரூபா படி பார்த்திங்களா எங்களுக்கு 15,000 ரூபா தான் நாங்கள்
ஒரு வழி கட்டணத்துக்கு எடுக்கிறோம். நாகப்பட்டினத்திலேருந்து காங்கேசன்துறைக்கு வந்தாலும் $50 தான். காங்கேசன்துறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு போனாலும் $50. ஆனால் இதுக்கு மேலே வந்து அரசாங்கத்தினுடைய சில கட்டணங்கள் அதில் வருது. இப்போ இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரையில் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதின்படி $5 எங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணிவினோம் ஒரு பயணிகிட்ட. இந்த பயணிகளை அந்த முனையத்தை யூஸ் பண்ணுறதுக்காக இலங்கை அரசாங்கம் அதை எப்படி சொல்லினோம்னா டிபார்ச்சர் டேக்ஸ்ன்ற ஒரு இதை போட்டு செய்யணும். அதுக்கு வந்து $5 சார்ஜ் பண்ணினோம். அந்த $5 நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபா. அப்போ உங்களோட டிக்கெட் காசு வந்து 16,500 ரூபா தான் யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு. நாகப்பட்டினத்திலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர்றதுக்கு எங்களுடைய $50க்கு மேலே அங்கே ஜிஎஸ்டி வரியண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ 18% இந்திய அரசாங்கம் கப்பல் பயணிகள் சேவைக்காக சார்ஜ் பண்ணினோம். அது வந்து அறவிடினம். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா $9 வரும் உங்களுக்கு. 9 300 ரூபா படி பார்த்தீங்கன்னா 2700 ரூபா. அப்போ 2 பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இங்கே வர்ற பயணிகள் வந்து 17,700 ரூபா உங்களுக்கு வரும். நாகப்பட்டினத்திலேருந்து காங்கேசன்துறைக்கு வாரத்துக்கு இலங்கை காசு 17,700 ரூபா. காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு 16,500 ரூபா. இதுதான் எங்களுடைய கட்டணம். இதை விட இன்னொரு சின்ன கட்டணம் ஒன்று வருது. அது எங்களுக்கு முந்தின நாள் தான் எங்களுக்கு அதை அறிவிச்சவியல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு மேரிடைம் போர்ட் இந்தியா காசுக்கு 40 ரூபா. அந்த நாகப்பட்டினம் துறைமுகத்தை பயன்படுத்துகிறார்களுக்கு 40 ரூபா சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு. இப்போ 40 ரூபான்னு சொல்லிச்சினோம்னா இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட 120 ரூபா எக்ஸ்ட்ராவாக வரும். 2 பேருக்கும் மறவிடினம். அதாவது வந்து நாகப்பட்டினத்தில் துறைமுகத்தை பாவித்து இலங்கைக்கு வாராக்களுக்கு 40 ரூபா, நாகப்பட்டினத்துக்கு போய் சேர்ற ஆக்களுக்கு 40 ரூபா. இதுதான் அவையினுடைய சார்ஜஸ். அப்போ இந்த இந்தியா காசு 40 ரூபாய்னா இலங்கை காசு கிட்டத்தட்ட 150 ரூபாய். 3 தடவை பார்த்தோம்னா 120 ரூபா அல்லது 160 ரூபா. அது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்து இருக்குது. இது வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடலாம் இலங்கை காசின்படி. இதை விட நாங்கள் இன்னொரு விஷயம் செய்கிறோம். உங்களுக்கு அந்த ப்ரீமியம் எக்கனாமிக் கிளாஸ்ன்னு சொல்லி சொன்னான் உங்களுக்கு. அது வந்து $75 நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். $75 போகிறதுக்கு, $75 வாரத்துக்கு. மற்ற வரிகள் எல்லாம் தனி. அது இதே வரி தான் வரும் உங்களுக்கு. $5 வந்து உங்களுக்கு காங்கேசன்துறையிலேருந்து நாகப்பட்டினம் வாரத்துக்கு, நாகப்பட்டினத்திலேருந்து இங்கே வாரத்துக்கு அவை இந்த 18% ஜிஎஸ்டி வரும். ப்ளஸ் இந்த இந்திய ரூபாயில் 40 ரூபா ஒரு பயணிகளுக்கு அறவிடப்படும். நாகப்பட்டினம் துறைமுகத்தை பாவிக்கிறது எம்பாகேஷன் அண்ட் டிஸ்எம்பாகேஷன் சார்ஜஸ் 40 ரூபா. இது எல்லாத்தையும் நீங்கள் மற்றது இன்னொன்று நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா 60 கிலோ நாங்கள் ஒவ்வொரு பயணிகளுக்கும் கொடுக்குறோம். இங்கேருந்து போனாலும் சரி, காங்கேசன்துறையிலேருந்து போனாலும் சரி, நாகப்பட்டினத்திலேருந்து வந்தாலும் சரி 60 கிலோ தருவினோம். ஆனால் 60 கிலோவுக்கு மேலே கொண்டு வரதை எங்களுடைய நிறுவனம் முழுக்க தவிர்க்க சொல்லி சொல்கிறோம். நாங்கள் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், இந்திய சுங்க சட்டத்தின்படி 60 கிலோவுக்கு மேலே நீங்கள் அந்த பொருட்கள் அல்லது ஏதாவது கொண்டு வந்தீங்களா அது வந்து வர்த்தக சரக்காக கொள்ளப்படும். அதாவது வந்து கமர்ஷியல் கமாடிட்டியாக ட்ரீட் பண்ணுவினோம். அதுக்குண்டான பெர்மிஷன்கள், டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கூட. அதனால் நாங்கள் கூடின அதுக்கு ஃபைன்ஸும் கூட வைக்கணும் அங்கே. அதுக்காக நாங்கள் அதை கூடின வரைக்கும் எங்களோட மக்களை 60 கிலோவுக்கு மேலே கொண்டுறாதேங்கன்னு சொல்கிறோம். இதில் நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிருந்தீங்களா, வலைத்தளத்துக்கு போய் பார்த்தீங்களா, sailinSri.com இந்த வலைத்தளத்துக்கு போய் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸஸ் பேக்கேஜ் இருக்குது. போன முறை நடந்த செரியப்பாணி கப்பல் சேவையில் நடந்த பிரச்சனை என்னென்னா, அந்த ஒரு குறுகிய காலத்தில்
அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணபடியாக ஒழுங்குபடுத்தினபடியாக சில வசதிகள் அதில் இருக்கே இல்லை. அதுகளை நாங்கள் படிப்பினையாக எடுத்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் செய்திருக்கிறோம். அதில் ஒன்று நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டன்ட் ஃபுட், இப்போ உங்களுக்கு அங்கே சாப்பாடு எல்லாம் வந்து நாங்கள் விற்கிறதே ஒழிய எங்களோட டிக்கெட்டில் இன்க்ளூடட் இல்லை, அடங்கு விலையில் இல்லை. இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ரெடி டு ஈட் ஃபுட், தயார் நிலையில் இருக்கிற ஃபுட் இருக்கும், தண்ணி காப்பி எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அதுக்குண்டான காசுகளை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டி இருக்கும். இதில் விட வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு எங்களோட கப்பலினுடைய இன்னொரு பேர், ஒரு நிமிஷம், எங்களோட கப்பலினுடைய பேர் வந்து சிவகங்கை. தமிழ் பேர் வைக்கணுமென்றதுக்காக வேண்டி தமிழ் ஆக்களை தொடர்படுத்துறதுக்காக நாங்கள் சிவகங்கை என்ற பேர் வச்சிருக்கிறோம். ஓம் தினசரி சேவை நடக்கும், ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்குது. பொருள்கள் நீங்கள் வழித்தட அனுமதிகள் விற்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைநகர் தனியார் சிற்றுறுதி சங்கத்தினர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதோடு ஆளுநர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுவரை 35 வருட காலங்களாக போக்குவரத்து சேவை ஆரம்பித்ததிலிருந்து, தனியார் போக்குவரத்து சேவை ஆரம்பித்ததிலிருந்து நமக்கு ஒரு யாப் உள்ளது. அந்த யாப்பின்படி தான் நாங்கள் இயங்கி வருகின்றோம். ஆகவே அந்த யாப்பில் வந்து எங்களுக்கு பஸ்ஸினை இந்த ரூட்டுக்குள்ளே இந்த ரூட்டுக்குள்ளே ஆக்களை வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு யாப் ஒன்று இருக்குது. அப்போ அந்த யாப்பின்படி ஒரு ரூட் வந்து ஒரு ஆளுக்கு விலப்பட்ட சமயம் அதனை நாங்கள் எங்கள் அதிகார சபைக்கு எல்லா இடத்துக்கும் நாங்கள் தெரிவிக்கிறாங்க, இதை இப்படி ஒரு வெளி இடத்துக்கு விலப்பட்டு விட்டது, இதனை மாற்றி கொடுக்க வேண்டாம், இதை மாற்றி கொடுக்கப்பட்டால் சரியான பிரச்சனை விளைவுகள் ஏற்படும். இதனாலே முந்தின காலங்களில் 10 வருஷ பிரச்சனைகள் ஏற்பட்டது, இதுக்கு தீர்வு காண இயலாது என்று சொல்லி நாங்கள் தெரிவித்தோம். அதுக்கு நாங்கள் அந்த அவையில் அதையே எங்கிட்ட சொல்லி மேம்படுத்தாமல் அந்த ரூட் பெர்மிட்டை மாற்றி அமைத்து கொடுத்துருக்கிறார்கள். அவர் என்னத்தை வாங்கி செய்தார்களோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதனாலே இன்றைக்கு அவர்கள் நேர அட்டவணைகள் கூட தாங்களே தயாரித்து எங்களது சங்கம் என்னத்துக்காண்டி இருக்குது, என்னத்துக்கு டேங்கி பெறுகிறார்கள் என்ற ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் தாங்களே ஒரு நேர அட்டவணையை கொண்டு போட்டு தாங்கள் பஸ்ஸை அனுமதி பாதையில் ஆரம்பிப்பதென்றால் நாங்கள் இருப்பதில் எங்கள் சங்கம் இருப்பதில் எந்த பிரயோசனம் இல்லை. ஏன்னா அவர்கள் போடும் கட்டளையை நாங்கள் ஏற்கின்றோம். அப்போ நாங்கள் எங்கெண்ட கட்டளையை அவர்கள் ஏற்காவிட்டால் அப்போ அவர்கள் ஏதோ காசுக்கு இதை வாங்கித்தான் இந்த வேலையை செய்கிறார்கள் என்று நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த பிரச்சனையை நாங்கள் ஆளுநருக்கும் இவைக்கும் தெரிவிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துள்ளோம். எமது சங்கம் வந்து உறுதியான கட்டுக்கோப்பாக இருந்ததுன்றதுக்கான ஆதாரங்கள் பழைய சங்கங்களிடம் இணையத்தில் கேட்டால் தெரியும். எமது சிங்க அரியர்கள் தலைமையில் இருக்கும் காலத்தில் எமது சங்கத்தின் ஒழுங்கை கேட்டுத்தான் மற்ற சங்கங்கள் இணங்கி நடந்ததாக ஏற்படும். ஆகவே இந்த சேவையில் வந்து 3 சங்கங்கள் இணைகின்றது. ஒன்று மாதர் சங்கம், மற்றது இளவாளி சங்கம். இந்த 3 சங்கங்களும் காரண சங்கம் 3ம் சேர்ந்து தான் இந்த 782 பாதையில் பயணிக்கின்றன. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பாதை ரூட்டும் 3 வருஷத்துக்கு 5 நிமிஷம் இடைவெளி தான் இருக்கின்றது. அந்த 5 நிமிஷம் இடைவெளிக்கு தான் போகணும். இவியல் அதிகாரத்தை தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி லொக் சீட்டை கொண்டு போட்டு பஸ்ஸை ஆரம்பித்தால் அந்த பஸ் இந்த ரூட்டுக்குள் போவது. ஆகவே நாங்கள் இன்று இதனை பணிப்புறக்கணிப்பாக செய்துள்ளோம். இது மேலும் தொடருமாக இருந்தால் நாளை வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை உங்களை தெரியப்படுத்திக் கொள்வோம். கரியவயல் சுண்டிக்குளம் பகுதிகளை அண்மித்த மக்கள் 130 நபர்களுக்கு எதிராக வனஜீவராசிகள் திணைக்களத்தினரால் தொடுக்கப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இருப்பு பகுதியில் இருக்கின்ற கரியல் வயல் என அழைக்கப்படுகின்ற பிரதேசத்திலே வாழுகின்ற 100க்கும் மேற்பட்ட மக்களினுடைய காணிகள் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு கீழே வருகின்ற காணிகள் என வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்குகள் 2ஆம் தவணையாக நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்த வழக்கிலே ஒரு தொகுதி சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட மக்களுக்காக இன்றைய தினம் நான் அவர்கள் சார்பிலே வாதிட்டிருந்தேன். இந்த வழக்கிலே உள்ள மக்கள், அநேகமான மக்கள் ஏற்கனவே தனியார் காணிகளாக, அதாவது பிரிட்டிஷ் உறுதி என அழைக்கப்படுகின்ற 100 முற்பட்ட உறுதிகள் வழங்கப்பட்ட மக்களும், தனியார் காணியினுடைய சொந்தக்காரர்களாக இருக்கின்ற மக்களும், அரச காணி அனுமதி பத்திரம், எல்டிஓ காணி அனுமதி பத்திரம் பெற்ற மக்கள் உள்ளடங்கலாக 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய பதிவு செய்ததிலே இருக்கின்ற குறைபாடுகளை நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம். அதே போல் இன்றைய தினமும் இந்த வழக்கிலே சுட்டிக்காட்டியிருந்தோம். அதையடுத்து குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக மீள பரிசீலனை செய்து இந்த வழக்குகள் தொடர்பாக
குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பின் தாக்கல் செய்யுமாறு கௌரவ நீதிமன்றத்தால் வழக்கு தொடுநர் தரப்புக்கு அறிவுறுத்தப்பட்டு இந்த வழக்குகளில் ஒரு பகுதி வழக்குகள் வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் திகதிக்கும் இதர திகதிகளுக்கும் இன்றைய தினம் தவணையிடப்பட்டு இருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள அரச ஊழியர்களின் வழக்கு 107% சம்பள அதிகரிப்பில் இதுவரை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு வழங்கப்படாது நிலுவையாக உள்ள 15% அதிகரிப்பை விரைவாக வழங்க கோரியும் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த இழப்பீடு கொடுப்பனவை அதிகரிக்குமாறு நீண்ட காலமாக கோரிக்கை விடப்பட்டும் அது நிறைவேற்றப்படாமல் அந்த கொடுப்பனவை அதிகரிக்க கோரியும் வலியுறுத்தியிருந்தனர். இது ஏகாம்பரம் ஜெகராஜு கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர். இன்று நாங்கள் மீண்டும் போராட்டத்திலே குதிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டினை இந்த அரசு நமக்கு கட்டாயப்படுத்தி இருக்கின்றது. இன்றைக்கு 8 வருடங்களாக நாங்கள் கேட்டு வருகின்ற 107% சம்பள அதிகரிப்பின் எஞ்சிய பகுதியினை இந்தா வழங்குகின்றோம் மந்தா தருகின்றோம் என்று இந்த அரசாங்கமும் கல்வி அமைச்சும் எங்களையும் எங்களுடைய ஊழியர்களையும் சம்மேளனத்தையும் பேய் காட்டி கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் கூறலாம். கேபினட் பேப்பர் சமர்ப்பிக்கின்றோம், இந்த மந்திரி வெளிநாடு சென்று விட்டார், வந்தவுடன் சமர்ப்பிக்கின்றோம், எல்லாம் தயாராக இருக்குது என்றார்கள். ஒன்றுமாக விடிந்த பாடு இல்லை. அதே போன்றுதான் எங்களுக்கு வழங்கப்பட எங்களுடைய சம்மேளன கேட்டுக்கொண்ட 107% சம்பள அதிகரிப்போடு மற்றும் 25% MCA அலவன்ஸை அதிகரித்து தரும்படியும் கேட்டார்கள். அவற்றுக்கும் பேச்சுவார்த்தை அளவிலே அவர் சம்மதம் தெரிவித்தாலும் எதிர்வருகின்ற 8ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற ப்ரீ கேபினட்டில் எங்களுடைய பத்திரிகையை சமர்ப்பிப்பதாக கல்வி அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். இவர்களுடைய வாக்குறுதியில் எங்களுக்கு நம்பிக்கையின காரணமாகத்தான் நாங்கள் தொடர்ச்சியான இந்த வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த 8ஆம் தேதி அவர் அந்த ப்ரீ கேபினட்டிலே உரிய பத்திரிகையை சமர்ப்பித்து 13ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற மந்திரி சபையிலே அதற்குரிய அப்ரூவலை பெறாத பட்சத்தில் எங்களுடைய தொடர்ச்சியான வேலை நிறுத்தம் மிகவும் ஒரு இறுக்கமான ஒன்றதாக மாற்றப்படும். இன்றைக்கு நாங்கள் வழங்க சில ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் விட்டு கொண்டிருக்கின்றோம். தீவன மாட்டுகளுக்காக மற்ற மிருகங்களுக்கான தீவனங்கள் வழங்குதல் மற்றும் செக்யூரிட்டி சர்வீஸ் போன்றவற்றை நாங்கள் வழங்கித்தால் பேரளவிலே இந்த எங்களுடைய ஸ்ட்ரைக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் காலத்திலே குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாக அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அவற்றையும் நாங்கள் ரத்து செய்து மிகவும் ஒரு இறுக்கமான முறையில் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என்ற செய்தியை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். நான் தங்கவேல் ஸ்ரீதரன், கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் செயலாளர். கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து எமக்கு வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பில் மீதியாக உள்ள 15% நாங்கள் 8 வருடங்களாக கேட்டு வருகின்றோம். அதை தருவதாக கூறிக்கொள்கின்ற இந்த அரசாங்கம் 2 முறை அதற்குரிய கேபினட் பத்திரிகைகள் தயாரிக்கப்பட்டும் அவை பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு சென்றும் எங்களுக்கு அந்த பத்திரிகை கேபினட்டில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அத்தோடு இப்போ இருக்கின்ற வாழ்க்கை விலைவாசிக்கு ஏற்ப எங்களது வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப நாங்கள் மேலதிகமாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த மந்த்லி கம்பன்சேட்டரி அலவன்ஸ் என்ற MCA கொடுப்பனவையும் நாங்கள் மேலதிகமாக ஒரு 25% கேட்டிருக்கிறோம். அதுக்கும் அமைச்சர் பேரளவில் வாய் மூலமாக நான் உங்களுக்கு அதை பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இதுவரை எந்த விதமான பத்திரிகைகளோ கேபினட் பேப்பரோ இதுவரைக்கும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இருப்பினும் எதிர்வரும் 8ஆம் தேதி ப்ரீ கேபினட் மூலம் இவற்றுக்கான தீர்வை நான் கட்டாயம் பெற்றுத் தருவேன் என்று கூறியிருக்கின்றார். அதை முன்வைத்து நாங்கள் இந்த தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் இன்று ஈடுபட்டிருக்கின்றோம். எதிர்வரும் 8ஆம் தேதி ப்ரீ கேபினட்டில் எங்களது இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நாங்கள் தற்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த பாதுகாப்பு பல்கலைக்கழக பாதுகாப்பு பிரிவினர், நீர்வளங்கள் பகுதி, மின்சாரம் மற்றும் தீவனங்கள், உயிரினங்களுக்கு வைக்கின்ற தீவனங்கள், பயிர்களுக்கு வைக்கிற நீர்ப்பாசனங்கள் அனைத்தும் நிறுத்துவதோடு உபவேந்தருக்கான முதல்வருக்கான எங்களது சுவாமி விபுலானந்த அலிங்க நிறுவனத்தின் பணிப்பாளருக்கான வாகனங்கள் சாரதிகளும் நிறுத்தப்படும் என்பதையும் கூறிக்கொள்கின்றோம். எனவே எதிர்வரும் 8ஆம் தேதி
இவற்றை சரி செய்து 13ஆம் தேதி நடக்கின்ற கேபினட்டில் இவற்றை போட்டு எங்களுக்குரிய தீர்வை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனங்களுக்கிடையில் சமாதானத்தையும் நல்லுறவையும் கட்டியெழுப்பும் வகையில் அனைத்து இன மக்களும் முன்வர வேண்டும் என அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து சிவில் சமூக சுயாதீன ஊடக மாநாட்டில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்ட சமூக ஒருங்கிணைப்பின் முன்னெடுப்புக்கான பிராந்திய மையத்தில் விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து மேற்கொண்டு தத்தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். தெரியும், இன ஐக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சில விடயங்கள் குறித்து சமூக மட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் எதிர்வரும் காலம் எமது நாடு தற்போது பொருளாதார துறையிலே பின்னடைந்து காணப்படுகின்றது. இனங்களுக்கிடையே புரிந்துணர்வு இல்லாத ஒரு சண்டை காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே யுத்த சூழலும் இயற்கை அனர்த்தமும் நடைபெற்ற இந்த நாட்டிலே தற்போது எதிர்நோக்குகின்ற இந்த ஆண்டு ஒரு தேர்தல் காலமாக இருப்பதன் காரணமாக இனங்களுக்கிடையே ஐக்கியத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு சிவில் அமைப்புகளுக்கிடையிலே மிக முக்கியமான ஒரு கடமையாக பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற அந்த தொனிப்பொருளிலே நாங்கள் செயற்பட வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரதான மதங்கள், மொழிகள் போன்ற இன சுதந்திரங்கள், அதாவது அந்தந்த மொழிகளும் அந்தந்த மதங்களும் தங்களுடைய சுதந்திரமாக செயற்படக்கூடிய அளவுக்கு சட்டங்கள் அமுல்படுத்தப்பட வேண்டும். பாரபட்சமற்ற முறையிலே சட்டங்கள் இயற்றக்கூடாது. எனவே அதிகாரிகள் மட்டத்திலேயும் உயர் அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், பாதுகாப்புக்கு சட்டத்துக்கு பொறுப்பாயிருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்கள் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இனங்கள் ரீதியாக இருக்கப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அந்த இன ரீதியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்தந்த பிரதேசங்களிலே சமூக முக்கியஸ்தர்களை கொண்ட இன ரீதியான குழுக்களை நாங்கள் அமைத்து அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற அமைதியின்மை பிரச்சனைகளை நாங்கள் மிகவும் நல்ல முறையில் இணக்கப்பாட்டுடன் நாங்கள் அந்த தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு வருகின்ற போது ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு நாடு, நாம் அனைவரும் இளைஞர்கள் நல்ல ஒரு பொருளாதார சிந்தனையுடன் நாங்கள் இந்த நாட்டை வளப்படுத்த முடியும் என்ற ஒரு நல்ல புத்துணர்ச்சி ஏற்படுத்த முடியும். எனவே தான் நாங்கள் சமூக ரீதியாக பிரியாமல், மொழி ரீதியாக, இன ரீதியாக, பிரதேச ரீதியாக பிரியாமல் நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு பொது இலக்குக்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே தான் தேர்தல் காலங்கள் வருகின்ற போது இவ்வாறான வன்முறைகளும் இவ்வாறான பிரிவுகளும் ஏற்படுவது சகஜம். கடந்த காலங்களிலே நமது நாட்டிலே தேர்தல் காலங்களிலே இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டு நாடு நல்ல தலைவர்கள் தெரிவு செய்யாமல் ஒரு பின்தங்கிய நிலைமைக்கு தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடு தற்போது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாங்கள் இன ரீதியாக நாங்கள் பிரிபடாமல் நாமல் அனைவரும் இலங்கையர்கள் என்ற உணர்வுடன் செயற்படுமாறு கற்றுக்கொள்கிறோம். இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.